ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் திருவிழா அப்போது நாங்கள் மாவிளக்கு எடுத்த கதையை கேட்டால் சிரிப்பு தான் வரும். காலையில் சாமி ஜோடித்து உள்ளே குடி புகுந்தோன்னா மாவிளக்கு எடுக்கும்போது ஜனத்தோடு சேர்ந்து போகலை, தப்புக்காரங்களோட சேர்ந்து போகலை, கடைசியாக தடபுடலாம் ஓடணும். ஈவினிங் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் விட்டுருவோம், ஆளோட சேர்ந்து போக முடியாதுன்ட்டு அவரவர் வாட்டுக்கு மாவிளக்கெல்லாம் இட்டு வந்து அவசியம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நானும் என் தங்கச்சி எங்கள் அக்கா பொண்ணு 3 பேரும் சரவிளக்கு வச்சு நாங்கள் மட்டும் தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை நினச்சி நாங்கள் 3 பேரும் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே கிடந்தோம். சரவிளக்கு அப்படிங்கும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் கோயிலில் வச்சு அப்படின்ட்டு ஏற்றினோம். அந்த குண்டாச்சட்டி ஃபுல்லாக கரேர்னு போயிடுச்சு, காற்றுக்கு அடிச்சிட்டே இருந்தது. இந்த மாற்று விரிச்சிருந்தது வேற அப்படியே சுட்டிட்டு போச்சு. இந்த மாவிளக்கையும் வீடியோ மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருந்தாங்க. காரில் போகிற செட்டியார் ஆளுகள்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டே போனாங்க.